அப்படிப்பட்ட காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலும் நடைபெற்றிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மக்களுடைய அது ஒரு வகையிலே மக்களுக்கு ஒரு கிறிஸ்தவத்தை அல்லது கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறதாக வரலாறுல இருந்திருக்கிறது. ஆனால் ஆகவே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், கிறிஸ்துமஸ் என்பதை பற்றியதான குறிப்புகள், இயேசு கிறிஸ்து குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு அவர் அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கிமு 4ஆம் ஆண்டு என்பது வரலாற்று அறிஞர்கள் மிக துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று கணக்கிலையும் 4 வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. ஆகவே முதலாவது ஆண்டுல இயேசு கிறிஸ்து பிறந்தார். கிமு கிபின்னு சொல்றோம்ல, அப்ப கிமு கிபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய 0 ஆண்டுல அவர் பிறந்தாரு அல்லது 1ஆவது ஆண்டுல அவர் பிறந்தாருங்களா, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது கணக்குலையும் வரலாறுல தவறு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் இந்த அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது என்றும், அது அகஸ்து ராயன் எந்த காலத்தில் ஆட்சி செய்தார் என்றும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதுல இருக்குது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட ஆண்டு நமக்கு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட வருடம் நமக்கு, ஒரு நாள் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு? நிச்சயமா பதிவு செய்திருப்பாரு. ஆனா அவர் பதிவு செய்யவில்லை. அது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான நாளாகவும் இருக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் ஒருவர் பார்த்து ஒரு வாழ்த்து சொன்னார்கள். முதல் 4 நூற்றாண்டுல என்ன வாழ்த்து சொன்னாங்க? மாரநாதா. மாரநாதானா என்ன? கர்த்தர் வரட்டும் அல்லது கர்த்தர் வருகிறார், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்றுதானே பைபிள் முடியுது. அதத்தான் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்றாங்க. ஆனா நமக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டொமஸ்டிகேட்டிங். டொமஸ்டிகேட்டிங்னா என்ன? ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, என்னது? வளர்ப்பு மிருகங்கள். சரியா? வளர்ப்பு மிருகங்கள்னா இதுக்கு முன்னாடி அது காட்டுல தான், எல்லா மிருகமும் காட்டுல தான் இருந்திருக்கும். அதை எடுத்து அதை கூட்டி கொண்டு நம்ம சோறு போட்டு கறி போட்டு, அந்த நாய் வேட்டையாடுகிற ஒரு ஓநாய் போன்ற ஒரு மிருகமா தான் இருந்தது. நீங்க ஆல்பான்னு சொல்லி ஒரு படத்துல நாயை எப்படி வீட்டு மிருகமா வேட்டையாடுகிறதா மனிதர்கள் மாற்றினாங்க, முதல் நாய் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு உள்ள கொண்டு நல்ல அழகா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, தங்களுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டோன்னே இவங்களுக்கு, அதாவது மனுஷர்களோட வாழ்ந்தா சண்டை பிடிக்க வேண்டியிருக்கு, அதனால நாயோட வாழ்ந்தோம்னா பிரச்சனை இல்லை, நாயை தலையை கொடுத்துட்டு நாயோடைய படுத்து எழும்புற மக்களா மாறிட்டாங்க இன்னைக்கு மனிதர்கள். ஏன்னா அது டொமஸ்டிகேட்டட். நான் கூப்பிட்டா வரும், சாப்பாடு போட்டா சாப்பிடும், இல்லாட்டி கத்திட்டு பின்னால வாழ ஆட்டிட்டே வரும். இதே விஷயம் தான் வந்திருக்கு கிறிஸ்தவத்துல. என்ன ஆயிட்டுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்திருக்கு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்துகிற ஒரு நபர். அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து கிழக்கில இருந்து என்ன செய்யறாங்க, ஞானிகள் வர்றாங்க. சரியா? அவங்க ராஜாக்கள்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 3 ராஜாக்கள்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 3 பேர் தான் என்ற தகவல் இல்லை, ஞானிகள் என்பது மட்டும்தான் இருக்குது. அங்கே மேகி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேகி என்று சொன்னா அவங்க அதாவது ஞானிகள், அஸ்ட்ராலஜர்ஸ். அஸ்ட்ரானமினா என்னது? வானவியல். அதனால பழைய மொழிபெயர்ப்புல சாஸ்திரிகள் என்ற வார்த்தை, வானசாஸ்திரம் படிக்கிறவங்க. அவங்க கிழக்கில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் யூதர்கள் அல்ல, இஸ்ரவேல் மக்கள் அல்ல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் வருகிறார்கள். எப்படி வந்தாங்க? அவங்க நட்சத்திரத்தோட வழிகாட்டுதலின்படி வருகிறார்கள். எப்படி அவங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதல் எப்படி கிடைச்சது தெரியல நமக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கிழக்கத்திய அறிஞர்கள் அல்லது கிழக்கத்திய சமயங்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வானசாஸ்திரத்தை படிக்கிறாங்க. படிச்சு பார்க்கும் பொழுது அந்த கோள்கள், நட்சத்திரங்கள், அதில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பூமியிலே இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் அல்லது நம்புகிறார்கள். அது சில விஷயங்கள் நடைமுறையிலேயே இருக்குது, நடைபெற்றிருக்குது. ஆகவே அந்த வகையான ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். கடவுள் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் வருகிறார்கள். அவ்வளவுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. யூதர்களுக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டதா இல்லையா? பழைய ஏற்பாடு முழுக்க ராஜா வர்றாரு, இயேசு வர்றாரு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. தேடி வர்றது யாரு? கிழக்கத்திய மனிதர்கள், ஞானிகள். அவங்க தேடி வர்றாங்க. சரிங்களா? அப்ப தேடி வந்து அவங்க ராஜாவின் இடத்துல கேட்கிறாங்க. அவங்க ராஜாவா, ஒருவேளை அவங்க ராஜாவாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தை உண்மையிலே ராஜா என்று சொல்லி கூடவும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அவர் ராஜாவா இருக்கா. ஆனா அவங்க ரொம்ப ஒரு சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களா இருந்திருக்க வேண்டும். இல்லாட்டி அவங்க வந்து என்ன செய்யிருப்பாங்க? ராஜாட்ட போயிருக்க மாட்டாங்க. இப்ப வந்து இஸ்ரவேலின் அல்லது யூதாவினுடைய அரசனாகிய ஏரோது இடத்துல நேரடியா போய் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் வந்து அப்படியா சங்கதி, அப்படியா, ரைட்டு. அப்ப கூப்பிட்டு கேட்கிறாரு. இந்த தீர்க்கதரிசிகள் அல்லது வந்து ஆசாரியர்கள், அந்த முக்கியமான சமய தலைவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி ராஜா பிறப்பாருன்னு சொல்லியிருக்கா, எங்க பிறப்பாருன்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த வசனம் வாசிக்கப்படுது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனத்தை அவர்கள் வாசித்து இவர் வந்து பெத்லகேம்ல பிறப்பாருன்னு சொல்லியிருக்கு. அப்படியா, ரைட். அப்ப நீங்க போங்க. அப்ப தொடர்ந்து வந்து அந்த நட்சத்திரம் வழிகாட்டிட்டு வருது. அந்த நட்சத்திரத்தின்படி அவங்க போய் என்ன செய்றாங்க? அங்கே ஒரு குழந்தை, இயேசு குழந்தையாக அங்கே பிறந்திருக்கிறார். இவங்க பார்க்க வர்றது யாரை பார்க்க வராங்க? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது அதிகாரம் 2வது வசனம், யார் இந்த கிறிஸ்து என்ற கேள்வியை, இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடும் பொழுது நாம் யார் இந்த கிறிஸ்து என்ற கேள்வியை கேட்கும் பொழுது 3 பதில்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, அவர் ராஜா. யாருக்கு ராஜா? யூதருக்கு ராஜா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். இப்ப இதுல ராஜாவாக அப்படின்ற வார்த்தைய நம்ம வந்து அதாவது பிரசங்கியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர் அப்படின்னு சொன்னா, the one who is called as the preacher. அப்ப பிறந்திருக்கிறவர் ராஜாவாக, as the king இல்ல. ராஜாவாக பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தவர் என்ற பொருள் இல்ல. என்ன சொல்றாருன்னா, ராஜாவாக பிறந்திருக்கிறார், ராஜாவாக ஆக பிறந்திருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? the one who is born to become the king. அவர் பிறந்திருக்கிறது எதுக்காக பிறந்திருக்காரு? ராஜாவாக மாறுவதற்காக, ராஜாவாகுவதற்காக பிறந்திருக்கிறார். யாருக்கு? யூதர்களுக்கா? இல்ல இல்ல, தெளிவா சொல்லுது. முதல் தெளிவா அவங்க தெளிவா சொன்னா, இதுதான் அவருக்கு பிரச்சனை. யாருக்கு? ஏரோதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ராஜா, இவன் இன்னொரு ஆள் வந்திருக்கானே. இப்ப அதாவது ஏரோதனுடைய வரலாறை படிக்கிற மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு நாயோ அல்லது ஒரு மிருகமோ கூட நம்ம வந்து இந்த ராஜாவினுடைய இடத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா, நினைச்ச உடனே அதை கொள்ளுவாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தங்களோட சொந்தக்காரங்களுக்குள்ள அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ பாத்தீங்கன்னா, அந்த பைபிள்லயே 3-4 ஏரோதுக்களை பற்றி சொல்லியிருக்கு. இவர் வந்து அங்க பதவிக்கு வந்ததே நிறைய பேரை போட்டு தள்ளி தான் பதவிக்கு வர்றாரு, நம்ம ஆட்சியாளர்களை போல. ஆனா அவரு அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ராஜா ஒருவர் பிறந்திருக்காரு. அப்ப உடனே இவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறார். ராஜாவா? அப்ப பொறுங்க வார அப்ப எல்லாம் கேட்டுட்டு, ரைட்டு, அவர் பெத்லகேம்ல பிறந்திருக்கான், போய் பார்த்துட்டு கிளீனா வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் போய் என்ன செய்யணும் அவரை? என்னதுக்கு? கொல்லுவதற்கு. அவர் இயேசுவை கொல்லல, இயேசு கடவுளால் காப்பாற்றப்பட்டார், அல்லது இயேசுவை காப்பாற்றுவது அவர் மரணத்துக்காக தான் பிறந்தாரு. ஆனால் அந்த நேரத்தில் ஏரோதினாலே கொல்லப்பட அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவரை கொல்லுவதுதான் அவரோட நோக்கம். அதனால எத்தனையோ குழந்தைகள் என்ன செய்தாங்க? கொலை செய்யப்பட்டார்கள். இயேசுவினுடைய பிறப்பு அங்கே நிறைய பேர் மரணம் அடைவதற்கு, நிறைய குழந்தைகள் மரணம் அடைவதற்கு இந்த ஏரோது கொலை, ஒரு மிகப்பெரிய கொலை நிகழ்வை அங்கே அழுது புலம்புகிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காசா பட்டணத்தில் குழந்தைகள் என்ன செய்யறாங்க? கொல்லப்படுறாங்க. அப்ப நிறையலாளர்கள் இன்றைக்கு அந்த காசா பட்டணம் என்பது அல்லது அதோடு தொடர்புள்ள ஒரு இடம் என்பது ராகாப் தன்னுடைய பிள்ளை ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாமல் இருக்கிறார். மத்தேயுல சொல்றாரு அவரு இல்லையா? அதே போல இந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறது. இன்றைக்கு
அப்படின்ற அந்த விஷயத்தை நிறைய இறையலாளர்கள் பகிர்ந்து பேசுகிறார்கள். எதுக்காக நான் அதை பற்றி பேசுறேன்னா, யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறார். ராஜாவா வந்துட்டார்னா ஏன் ஏரோது ராஜா அந்த இயேசுவை கொல்லணும்னு நினைக்கிறாரு? என்னுடைய ஏரியா, நான் தான் ராஜா, யாரும் என்ன செய்யக்கூடாது. இன்னொரு ஆள் ராஜான்னு வந்தா அவரை என்ன பண்ணணும்? போட்டு தள்ளணும். இது வெறுமனே ஏரோது மட்டும் செய்யற காரியம் இல்லைங்க, எல்லா மனிதர்களுமே செய்யற காரியம். புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் விரும்பின மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். என்னை ஆள்வதற்கு எனக்குத்தான் அதிகாரம். ஐ ஆம் த கிங். புரியுதுங்களா? அவர் எதை தவிர வேற யாரு வந்தாலும், அதான் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சமுதாய பிரச்சனையா இருக்கலாம், காசா போரா இருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன? நான் தான் என்னை ஆளணும், என்னைய தவிர வேற யாரும் ஆளக்கூடாது. எனக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ராஜா இயேசு கிறிஸ்து ராஜா என்ற அந்த செய்தி இன்னைக்கு பேசப்படுறது இல்லை. இப்போ நம்ம பாட்டு பாடும்போது நல்ல பாடல்கள் பாடினோம். அதுல சில நேரத்தில் இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அதான் டொமஸ்டிகேஷன். இயேசு எப்படி பார்க்கிறோம்னா, நமக்கு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். அதான் நம்முடைய பாடல்கள் எல்லாமே நிரம்பி இருக்கு. ஆனா அவர் ராஜா அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு இல்லை. ஆனால் யார் இவர் என்று சொன்னார்? ராஜா, கிங். ராஜான்னு சொல்லி சொன்னாலே அச்சுறுத்தல் தான். அவர் சொல்றதா கேட்கணும். நீங்க அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அவர் நம்ம வாசிக்க, ஐயா நீங்க இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி நான் இவருக்கு சொல்லவே இல்லை. ஆனா இவர் எல்லா வசனத்தையும் கரெக்டா வாசிச்சார். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதைத்தான் அவர் வாசிக்கிறாரு. 2வது சங்கீதத்தில் என்ன பார்க்கிறோம்? ராஜா. அந்த ராஜாவுக்கு எதிராக மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? கலகம் பண்ணுகிறார்கள். அவர் ராஜாவாக, நித்திய ராஜாவாக அவர் இருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஆனா கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவா? யாரா யூதர்? யூதர் யார்? இது யூதருக்கு ராஜா. இன்னைக்கு சாதாரண மக்கள் மத்தியில யூதருக்கு ராஜாவா ஐயா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லி சொன்னா பொதுமக்களுடைய மனதில் என்ன தோணும்? வெளிநாட்டு சாமி மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காசா பிரச்சனையை மனசுல வச்சு நீங்க சொல்லுங்களேன். யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள் முஸ்லிம்களுக்கு விரோதமானவர்கள், இஸ்ரவேல் அவங்களுக்கு ராஜாவாயா? அவங்க இவ்வளவு பேரை கொண்டு அழிச்சு கொண்டிருக்கிறான். அவன் அந்த பகுதியையே பிடிச்சிட்டு இருக்கிறான். மிகப்பெரிய ராணுவ வச்சிருக்கிறாங்க, பவர்ஃபுல் ஆர்மி, மற்ற மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ராஜாவா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா பொதுமக்களுடைய மனதுல? ஆனா யோவான் 1:11 என்ன சொல்லிருக்கு? அவர் வாசம் இல்லையா? 1வது இதுல அவர் தம்முடையவர்களிடத்திலே வந்தார், அவர்களோ அவரை. அவங்களுக்கு இவர் வர்றார் என்று 100 தடவை சொல்லியிருக்காங்க. அதை கேட்கல, அவன் பைபிளை வாசிக்கல. அவர் வந்தாரு, வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். சரிங்களா? சரி, இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப எல்லாருக்கும் ரட்சகர், எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லாரையும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்னா என்னதான்? ஆளுகை செய்வர், கிங் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தை அதுதான் நற்செய்தி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர், எல்லாருக்கும் ஆண்டவர். அப்ப எப்படி அப்படி எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் ஒரு இனத்துக்கு மட்டும் ராஜாவாக வந்திருக்கிறேன்? சில இடங்கள்ல தெளிவா பேசுறாரு. ஒரு இடத்துல கானானிய பெண்ணிடத்துல சொல்றாரு, நீங்க பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க கூடாதுன்றாரு. தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது சொல்றாரு, நீ காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் மக்களிடத்திலே போங்கள், மற்றவரிடத்துல போகாதீங்க. முதல் தடவை அனுப்பும்போது சொல்றாரு. அப்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அங்க இருக்குது. அவர்களுக்காக மட்டும் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல சொல்றாரு இஸ்ரவேலுக்கு மட்டும், அல்லது இஸ்ரவேலின் ராஜா என்று அவர் ஏன் சொல்லப்பட வேண்டும்? அப்ப முழு உலகத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்க முடியாதா? அல்லது இப்ப வந்துட்டாருன்னா அப்ப அவர் ஃபெயிலியர் ஆயினதுனால சரி நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம எல்லாத்தையும் போவோம் அப்படின்னு வந்திருக்காரா? என்ன காரணம்? ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. இவர் ஏன் யூதருக்கு ராஜா என்று சொன்னால்,
யூதர்களை கடவுள், இஸ்ரவேல் மக்களை கடவுள் தன்னுடைய ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இனம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும்படியாக அழைத்து அவர்களுக்கு சட்டதிட்டங்களை கொடுத்து அவர்களை ஒரு இனமாக உருவாக்கி அவர்களுக்கு ராஜாவாக அவர் தன்னை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக தான் ராஜா என்பதை உலகத்துக்கு அறிவிக்க திட்டமிட்டார், அறிவிக்கவும் செய்தார். அவர்களுடைய ராஜாக்களுடைய பட்டியல்களிலே வருகிறவர்கள் எல்லாம் இவரை போல கடவுளின் அரசை உலகுக்கு காண்பிக்க வேண்டும். அதனால நீங்க சங்கீதம் 72 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அது சாலமோனை பற்றி பாடுகிற சங்கீதம். ஆனால் அந்த சாலமோனை பற்றி அவர் பாடும் பொழுது அவர் சொல்றாரு, இவருடைய ஆட்சி பூமியின் எல்லையெங்கும் போகும். அப்படி போச்சுதா சாலமோனுடைய ஆட்சி? இல்ல, எல்லா இனங்களும் அவருடைய செங்கோலுக்கு முன்பாக வணங்குவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் அப்படி ஆட்சி செய்தாரா? அவர் அந்த ஒரு பகுதியில் மட்டும்தானே ஆட்சி செய்தார். அப்ப என்ன சொல்ல வராருன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் மூலமாக கடவுள் ஒரு மக்கள் இனத்தை எப்படி ஆளுகிறார் என்ற அந்த சத்தியத்தையும் உண்மையையும் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்த அவர் திட்டமிடுகிறார். ஆனா அந்த அரசர்களோ அல்லது அந்த மக்களோ அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இல்லை. ஆகவே அந்த அரசர்கள், அதுல ஒரு சில மக்கள் அவருடைய ஆட்சியை வெளிப்படுத்துறாங்க. அதுல முக்கியமானவர் யாரு? தாவீது ராஜா. அதனாலதான் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் மைந்தனாக ஈசாயின் வேரிலே வாஸ்தவம் இல்லையா? ஈசாயின் வேறு. ஈசானா யாரு? தாவீதினுடைய அப்பா. சரிங்களா? தாவீதினுடைய அரசன், யூதர்களின் அரசனாகிய தாவீது மிகப்பெரிய அரசனாகிய கோல்டன் ஏஜ் சொல்லுவாங்க அவருடைய ஆட்சி. அவருடைய மகனாக அவர் பிறக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஒரு ராஜா எப்படி இருப்பார், அவர் எப்படி இந்த உலகத்தை ஆள வேண்டும், அந்த ராஜாவின் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கிற இந்த மக்கள் எப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை கடவுளிடத்திலே, யாவே இறைவனிடத்திலே, மெய்யான ஆண்டவரிடத்திலே இழுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அது எல்லாவற்றையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். அதனால உண்மையான ராஜா, உண்மையான இஸ்ரவேலின் ராஜா அங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. சரிங்களா? ஆனா அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள. அதனால அவர் யார் என்று கேட்டால் இரண்டாவது பதில், அவர் முழு உலகத்துக்கும் ராஜா. அதை நீங்க ஏசாயாவுல நம்ம வாசிச்சிட்டோம் ஏற்கனவே. 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே மிக தெளிவாக, அதுல குறிப்பாக 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் ஏசாயா. ஜனங்களுக்கு பொய்யாக நினைத்தும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். 9வது வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. இல்ல இல்ல, அதாவது எல்லாரும் அவரிடத்திலே வருவார்கள். எல்லா மக்களும் அவரிடத்திலே வருவார்கள் என்ற அந்த வசனம் வருது இல்லையா? 12. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் துரத்துண்டவர்களை சேர்த்து. இல்ல, அதுக்கு முதல் வசனம் 11. அக்காலத்தில் ஆண்டவர் அசரியாவிலும் எகிப்திலும். அதுக்கு முன்னாடி வசனம், சாரி, அதுக்கு முதல் உள்ள வசனம் வாசிங்க. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஈசாயின் வேருக்காக யாரு? இயேசு கிறிஸ்துவுக்காக ஜாதிகள். இந்த இடத்துல ஜாதிகள் என்ற வார்த்தை இனங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களும் என்ன செய்வாங்க? விசாரித்து. இந்த ஞானிகள் வர்றாங்கல்ல, என்ன விசாரிக்கிறாங்க? யூதருக்கு ராஜா எங்கே விசாரிச்சு கேட்கிறாங்களா? அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுதா? அது வெறுமனே அது மட்டும் இல்ல, எல்லா இனங்களும் இவரை தேடி என்ன செய்வாங்க? வருவார்கள். ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் ராஜாவாக அவர் மாறுவார். சரிங்களா? இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி இந்த ஞானிகள் சொன்ன பிறகு மத்தேயு நற்செய்தி நூல்ல இன்னொரு ஆள் சொல்றாங்க. அதான் நம்முடைய கடைசி பாயிண்ட். எப்படி இவர் ராஜாவானார் எழுதியிருக்காரு. ஆனா சொல்லுவாங்க, ஒரு குரூப் சொல்லும். 27, 29 வாசிங்க. மத்தேயு 27, 29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்.
புரியுதுங்களா? இவர் யூதருடைய ராஜா என்ற வார்த்தையை அந்த ஞானிகள் தேடி வந்தாங்க. ஆனா யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி இப்பொழுது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அவமானப்படுத்தப்படுகிறார், பரியாசம் பண்ணப்படுகிறார், அவர் தலையில முள்முடி சூட்டப்படுகிறது, சிலுவையிலே அவரை கொல்ல போகிறார்கள். இப்பொழுது அவருக்கு முன்னால முழங்கால் படியிட்டு நக்கல் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன செய்றாங்க? நக்கல் பண்றாங்க. யூதருக்கு ராஜாவே வாழ்க. இதுதான் கடவுளுடைய வழி. உலகத்தின் பார்வையிலே ஞானமாய் இருக்கிறது, கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்குங்க? பைத்தியமா இருக்கு. உலகத்தின் பார்வையிலே பைத்தியமாய் இருக்கிறது, கடவுளுடைய பார்வையிலே ஞானமா இருக்கிறது. உலகத்தின் பார்வையிலே தோல்வியா இருப்பது, கடவுளுடைய பார்வையிலே வெற்றியா இருக்கிறது. இங்கே ஒருத்தர் அவமானப்பட்டு நிந்தையும் சுமந்து அவர் ராஜா என்று பரிகாசம் பண்ணப்பட்டு அவருடைய சிலுவைக்கு மேலே எழுதப்பட்டு அவர் அங்கே மரணம் அடைகிறார். ஆனால் அந்த மரண நிகழ்வுதான் அவரை இந்த அண்ட சராசரங்களுக்கும் ராஜாவாக மாற்றியது. அவர் உயிரோடு எழுப்பி வந்து, இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி தன்னுடைய மக்களை தன்னுடைய ஆட்சியை அறிவிக்கும் முகவர்களாக, அறிவிப்பாளர்களாக இந்த உலகம் முழுவதும் அவர் அனுப்புகிறார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை உண்மையிலே நினைவு கூற வேண்டும் என்றால், அவர் இந்த உலகத்தின் ராஜா, அண்ட சராசரங்களின் ராஜா. அவருடைய ஆளுகைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த அச்சுறுத்தலின் செய்தியை கொண்டு போகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படையுங்கள், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படையுங்கள். அவரை தவிர உங்களை வேற யாரும் ஆளக்கூடாது. நீங்களோ அல்லது இந்த உலகமோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை இச்சைகளோ, பொருளாதார காரியங்களோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக கலாச்சாரங்களோ உங்களை ஆளுகை செய்தால் உங்களுக்கு அழிவு. ஆனால் குமாரனை நீங்கள் முத்தம் செய்வீர்களானால் உங்களுக்கு நிலைவாழ். அந்த செய்தியை நாம் இந்த கிறிஸ்துமஸிலே நினைவு கூறவும், அவரை நாம் ஆண்டவராக ஏற்று நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அவருக்கு ஒப்படைக்கவும், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரையும் நாம் அழைக்கவும் ஆண்டவர் தாமே அருள் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே அவமானத்தையும் நிந்தையையும் சுமந்து கொடூரமான ஒரு மரணத்தின் மூலமாக இந்த அண்ட சராசரங்களுக்கும் அரசனாக, ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக மாறுவதற்காக நீர் இந்த உலகத்திலே ஒரு மனித குழந்தையாக பிறந்தீர் என்ற அந்த புரிதலோடு கூட ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் வாழ, உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே.